ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்க்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு அருமையான சுவையில் கோதுமை பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது சுட சுட சாப்பிடும்போது மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின கோதுமை மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்குங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து செய்யும்போது பணியாரம் பார்த்திங்கன்னா நல்ல சுவையாக இருக்குங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு இப்போ வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நான் கட்டி வெள்ளத்தை இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் துருவிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். பாகு பதம் எல்லாம் தேவையில்லைங்க. நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா பாகு தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு மாவில் ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குதுங்க. வடிகட்டிட்டு கலந்துக்கலாங்க. எல்லா பாகையும் ஒரு மட்டா ஊற்றி கலக்காமல் பாதி பாகு முதல்ல ஊற்றிட்டு கட்டிகள் இல்லாமல் முதல்ல கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக கலந்துக்கணும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கலந்து விட்டாச்சு பாருங்கள். இப்போ மீதம் இருக்கிற பாகையும் எல்லாத்தையும் வடிகட்டிட்டு கலந்துக்கலாம். வெல்லத்தில் பாருங்கள் எவ்வளோ தூசியெல்லாம் இருக்குது, அதனால் வடிகட்டிட்டு இந்த மாதிரி கலந்துக்கலாங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ஆனாலும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது மாவு. இவ்வளோ கெட்டியாக இருக்கக்கூடாது. எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டோம் பாருங்கள். இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. பால் சேர்த்து செய்யும்போது பணியாரம் நல்லா சுவையாக இருக்குங்க. எல்லாமே நான் மாவு எடுத்த கப்பில் தான் அளந்து எடுத்துருக்குறேங்க. அதே மாதிரி நீங்களும் அளந்து எடுத்து செய்து பாருங்கள். பணியாரம் சூப்பராக வரும். பாருங்கள், இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவை நம்ம கலந்துக்கணுங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மாவு ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு வானல் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஒரு 10 நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சிங்க. ஒரு 2-3 ஏலக்காயை ஒரு ஸ்பூனு சர்க்கரையில் போட்டு அரைச்சி இதில் சேர்த்துருக்குறேங்க. கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் செய்யும் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து செய்தோம்னா அந்த ஸ்வீட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. பக்கத்துலேயே நல்ல எண்ணெய் சூடாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பு தணலை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு அதில் அப்படியே ஊற்றிடலாங்க. அதுவாக எலும்பி வர வரையும் வெயிட் பண்ணுவோம், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பாருங்கள், அதுவாக மேலே எலும்பி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயை கொஞ்சம் அது மாதிரி மேலே ஊற்றி ஊற்றி விட்டோம்னா நல்லா பூரி மாதிரி வந்துடுங்க. இப்போ இன்னொரு கரண்டி மாவும் எடுத்து ஊற்றிக்கலாம். அதுவாக மேலே எழுந்து வரட்டும். இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாங்க. நல்லா வெந்து பணியார கலர் வர வரையும் வேக வச்சுக்கலாங்க. இப்போ அதுவும் மேலே எழுந்து வந்துடுச்சு பாருங்கள். அது மேலேயும் எண்ணெய் ஊற்றி விட்டுக்கலாம். அது மாதிரி ஊற்றி விடும்போது பூரி மாதிரி உப்பி வருங்க. இப்போ இன்னொரு கரண்டி மாவும் எடுத்து ஊற்றிக்கலாம். உங்களால் எத்தனை பணியாரம் ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றி செஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், திருப்பி திருப்பி விட்டு வேக வச்ச பிறகு கலர் பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்துடணும். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா பண்டிகை காலங்களில் சாமிக்கு நெய்வேத்தியமாகவும் வச்சு படைக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டில் ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம பணியாரமாக சுட்டு எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள், சுட சுட சாப்பிடும்போது
மேலே மொறுமொறுனும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.